தற்போதைய செய்தி, காஞ்சிபுரத்தில் பாதி விலைக்கு எலக்ட்ரானிக் பைக் எனப்படும் ஸ்கூட்டர் விற்கப்படுவதாக கூறி மோசடி செய்தது தொடர்பாக தற்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரசேகர் இணைகிறார், அவரோடு பேசலாம். சந்திரசேகர், எப்படி இந்த விவரம் தெரிய வந்தது? புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த கூடுதல் தகவல் என்ன? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அந்த சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள அந்த ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரிஷியன் மற்றும் எலக்ட்ரிக் மல்டி ஷோரூமில் கடந்த 3 மாதங்களாக இந்த கடைகள் இயங்கி வருகிறது. இந்த கடை இயங்கி வரும் நிலையில 70,000 மதிப்புள்ள அந்த எலக்ட்ரிக் பைக் தற்போது பாதி விலைக்கு 40,000 வழங்கப்படும் என பல்வேறு பகுதியில் மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் மூலமும் பேனர் மூலமும் விளம்பரம் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களாக 250 நபர்களிடம் தலா 40,000 என 1 கோடிக்கு மேல் மோசடி செய்துள்ளதாக அந்த மோசடியானது அமலமாகிறது. இவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வாங்கிய அனைவருக்குமே பைக் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக ஷோரூம் மொத்தமாக மூடப்பட்டுள்ளது என தெரிய வந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து நேற்று B2 காவல் நிலையத்தில், அதாவது விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் 15க்கும் மேற்பட்ட பணத்தை இழந்த அந்த நபர்கள் போலீசார் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை பொழிச்சலூர் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அந்த ஷோரூமில் மேலாளராக பணியாற்றி வந்த புருஷோத்தமன் 2 பேரும் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தற்போது போலீசாரால் தேடி வருகிறது. காயத்ரி, நன்றி சந்திரசேகர். பாதி விலைக்கு எலக்ட்ரானிக் பைக் தரப்படுவதாக கூறி மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இதுபோன்ற ஒரு பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் நடத்தி அதன் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் மோட்டார் பைக் விற்பனை செய்யப்படும் என்று கூறப்பட்டதாகவும் அதை நம்பி சிலர் பணம் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது.